அதிகமாக முடி கொட்டுறவங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆயில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமண்ட் ஆயில், அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச மாதிரி ஆயில் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு வாசனையை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரோஸ்ஹிப் ஆயில், விட்டமின் இ ஆயில் அண்ட் கெஸ்டர் ஆயில், ரோஸ்மெரி பட்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் கடைசியாக நீம் ஆயில், அதாவது வேப்பெண்ணெய். முதல்ல சன்ஃப்ளவர் ஆயிலை வேறுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருந்த ரோஸ்மெரி பட்ஸை அதில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறமா சன்ஃப்ளவரையும் ரோஸ்மெரி பட்ஸையும் மிக்ஸ் பண்ணியிருந்த அந்த ஆயிலை சாதாரண ஒரு சூட்டில் கிட்டத்தட்ட 1 முதல் 2 ஹவர்ஸ் வரைக்கும் சூடு பண்ணணும். இது அதிக நேரம் கேஸ் குக்கரில் சூடு பண்ண போனீங்கன்னா அதிகமாக செலவாகும். அதனால் உங்களால் முடிஞ்சால் இதை அடுப்பில் வச்சே சூடு பண்ணிக்கலாம். 2 ஹவர் சூடு பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருந்த எல்லா ஆயிலையும் ஒன்று ஒன்றா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. நீம் ஆயில், அதாவது வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெயை நீங்கள் வாங்கும்போது அது காஸ்மெட்டிக் கிரேடாக இருக்கிற வேப்பெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா அதில் டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிஸ் இருக்குது. அதை ரொம்பவே நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் சில வேப்பெண்ணெயில் ரொம்பவே அதிகமான வாசனை இருக்கும். அந்த ரொம்ப ஹாஷான ஸ்மெல் சில பேருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதா இருந்தால் அந்த வாசனையை அதுக்கு ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும். அதனால் வாங்கும்போது அதனோட குவாலிட்டியை செக் பண்ணியே வாங்கிக்கோங்க. இதில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விடயம் என்னென்னா, இந்த ஆயிலை உங்களுக்கு ப்ரீமியமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜொஜோபோ ஆயிலையும் ஒரு 50 ml மாதிரி எட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த ஆயில்ஸே போதுமாக இருக்கும். விட்டமின் இ ஆயிலிருந்து எல்லா ஆயிலையுமே அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 to 3 minutes மாதிரி அதை கலக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஆயில் பேஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச வாசனை, அதாவது உங்களோட ஆயிலுக்கு தேவையான ஃப்ரீக்னன்ஸையும் எட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 to 5 கிராம் வரைக்கும் போட்டாலே போதுமாக இருக்கும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாசனையை எட் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த ஆயில் முழுமையாக ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த ரோஸ்மெரி பட்ஸ் எல்லாமே வடிகட்டி வேறுபடுத்திடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான லுக்குக்காக அந்த ரோஸ்மெரி பட்ஸை ஆயில் உள்ளேயே வச்சு பேக் பண்ணிடலாம். ஆயில் உள்ளேயே நீங்கள் ரோஸ்மெரி பட்ஸை வைக்கிறதா இருந்தால் அதனோட எக்ஸ்பைரி டேட் வந்து 6 months to 1 year அந்தளவு தான் வைக்கலாம். ஆயில் மட்டுமா இருந்துச்சுன்னா அது 1 yearக்கு அதிகமாகவே வச்சிடலாம். ஸோ கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல டுட்டோரியல்ஸ், இன்னும் அதிகமான ரிவ்யூஸ், இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.